ஹாய் ஹலோ காய்ஸ் how are you all? ஸோ எதை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் அப்படின்னா டெஃபினெட்லி கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு. ஓகே, பிரேவ் நியூ வேர்ல்டு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே ரேண்டாக பண்ண போகிறேன். ஜஸ்ட் சின்ன ரேண்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த படம் எப்படி ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னா படத்தை பற்றி அடுத்தது வரேன். முதல்ல மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப தியேட்டரில் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சட்டிலாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சுத்தமாக லைவ்லியாகவே இல்லை. கொஞ்சோண்டு லைவ்லினஸ் இருக்குன்னு நினச்சேன். மார்வல் கார்டு கூட பெருசாக வந்துச்சானே தெரியல. வாஸ் ஜஸ்ட் லேட். நான் உள்ளே போகிறப்ப ராஸ் வந்து அவரோட ஸ்பீச் பண்ணிக்கிட்டு இருந்தார். டைட்டிலே வந்து பிரேவ் நியூ வேர்ல்டு தான் ஆரம்பிச்சது, கேப்டன் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு இதில் ஆரம்பிக்கல. கத்துன ஒரு இடம் அப்படின்னா ஸ்டீவ் ராஜர்ஸோ ஆகட்டும் இல்லை பக்கி ஆகட்டும் ரீகால் பண்ணுற நம்ம பேர்கள், அதனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு ஏஜென்ட் எக்ஸ்விடோன்னு சொன்னப்போ அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப மைனூட்டாக. அப்புறம் லேட்டர் பார்ட்டில் வந்து பக்கியோட கேமியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் தான் கொஞ்சம் சத்தம் போட்டு வைப் பண்ணுற அளவுக்கு கத்துற மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. தவிர இந்த படத்துக்கு டெடிகேட்டடாக எழுதி ஆந்தனி மெக்கிக்கும் கேப்டன் அமெரிக்காவாக கொடுத்த எந்த எலிவேஷனே கொடுக்கல. ஆனால் அவங்க ட்ரை பண்ணது வித் அன் டெம்ப்ளேட் ஆஃப் கேப்டன் அமெரிக்கா எப்படி இருக்கணும், ஓல்டு கேப்டன் அமெரிக்கா எப்படி, இப்போ நியூ கேப்டன் அமெரிக்கா எப்படி அதுக்குன்னு தனியாக ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்க போகிறாரு அப்படிங்கிறது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. எதுவுமே அதுக்கான எலிவேஷனும் ப்ராப்பரெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஒரு ஹெல்த்தி டயட்டுங்கிற பேரில் உப்பு சப்பு இல்லாத சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி கேப்டன் அமெரிக்காங்கிற பேரில் உப்பு சப்பு இல்லாத ஒரு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. சிம்பிளாக சொன்னது தான். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி வெரி புவர். ரொம்ப டம்மியாக தான் இருந்துச்சு. அவ்வளோ நேரம் உட்காந்து வந்து என்கிரிட்டு தான் இருக்குன்னு பார்த்தா அதுவும் சுமாராக தான் இருந்துச்சு. இட் வாஸ் வெரி வெரி மைல்டு டீசிங். வில்லன் கேரக்டர்ஸ் இஸ் டோட்டல் டிசாஸ்டர். நம்ம கேப்டன் அமெரிக்கா அவெஞ்சர் இப்போ த ஃபர்ஸ்ட் அவெஞ்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த படத்தோட பிக்கஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஆரிஜின் ஸ்டோரி. அவர் எப்படி இருந்தார், என்னவா இருந்தார், அவர் எதனால் ஆஸ்பயர் ஆனார், அந்த ஹைட்ராங்கிற வில்லனை எதிர்த்து போடுற அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு சண்டை, அதனால் அவரோட பண்ணுற பிக்கஸ்ட்டு சாக்ரிஃபைஸு, அப்புறம் ஐஸ்லேருந்து டேரெக்டாக அவெஞ்சர்ஸ்க்கு கொடுக்குற லீட் ஆகட்டும். கேப்டன் அமெரிக்கா த வின்டர் சோல்ஜரில் அவரோட செத்து போனதாக நினச்சா அவர் ஃப்ரெண்டு திரும்பி வராரு, அது எப்பேற்பட்ட ஒரு விஷயம். சிவில் வாரில் தான் ஐ திங்க் பக்கி விசஸ் கேப்டன் அமெரிக்கான்னு பயங்கரமான சண்டையே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி படத்தில் இந்த அளவுக்கு தரமாக கேப்டன் அமெரிக்கா கென்ஸ்டாக இதில் ஒரு வில்லன் ஒருத்தர் காட்டுறாங்க. அவர் பேர் ஸ்டீவ்ன்றாங்க. பட் ஆனால் அது ஒன்றும் பெருசாகவே ஒர்க் ஆகலை. அவருக்கு ராஸ்னு பிரசிடென்ட் ராஸை தான் வில்லனாக காட்டுறாங்க. அவர் தான் ஹல்காவும் மாற்றுறாங்க, ரெட் ஹல்கா. ஒரே ஒரு நல்ல விஷயம் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு த இன்க்ரெடிபிள் ஹல்க்குன்னு ஐ திங்க் வேற ஒரு ஆர்டிஸ்ட் நியூட்டானா அவரை வச்சு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் காஸ்டிங்கில் மாற்றி ப்ரூஸ் பேனரை வந்து நம்ம தலைவன் மார்க் ரஃபலோ வச்சு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அந்த படத்தில் வந்து கேர்ள் ஃப்ரெண்டை இந்த படத்தில் ரீயூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஃபோட்டோஸ் அந்த விஷயங்கள்லாம் பண்ணி ஐ திங்க் கிளைமேக்ஸில் கூட ஒரு ஏஐ மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த விஷுவலாக பார்க்க நல்லா இல்லை. தியேட்டரில் அவ்வளோ பெரிய 3D ஸ்க்ரீன் தியேட்டர்லேயே பார்க்க நல்லா இல்லை. பட் ஸ்டில் அந்த கனெக்ட் பண்ணி நினைக்கிற விஷயம் நல்லா இருந்துச்சு. இன்னொரு ஒரு விஷயம் ஒரு ரிலீஃபாக இருந்தது என்னென்னா, அந்த படம் பார்த்ததில் என்னடா இட்டர்னல்ஸில் அங்கே ஒரு இந்தியன் ஓஷனில் ஒரு மிகப்பெரிய செலஸ்டல் பாடி ஒன்று தொங்கிட்டு இருக்கு, எவனுமே பற்றி கண்டுக்க மாட்டேறீங்க, யாரும் பேச மாட்டேறீங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த படம் இந்த ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக கவலைப்படாதீங்க. இந்த கேப்டன் அமெரிக்கா படத்தில் அதுதான் அந்த பிரேவ் நியூ வேர்ல்டுங்கிறது அந்த செலஸ்டியல் பாடியை சுற்றி நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ் தான் அப்படிங்கிறதுல கொஞ்சம் மன நிம்மதி கிடச்சிது. வைப்ரனத்தையும் தாண்டி அடமாண்டியம்னு அடுத்த லெவல் ஆஃப் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஐ திங்க் அடமாண்டியம் ஸ்டில் எக்ஸ்மென்லேயே யூஸ் பண்ணுவாங்கல்ல இல்லையா? இங்கே வைப்ரேனியம்னா அங்கே அடமாண்டியம் அப்படி தானே இருக்கும். இஃப் ஐம் நாட் ஷுர், நான் தப்பாக இருந்தேன்னா திஸ் கரெக்ட் மீன் கமெண்ட் செக்ஷன். ஓகே, ஸோ இப்படி தான் இருந்துச்சு இந்த படமே. இந்த தான் கொஞ்சம் ப்ரீஃபாக இருந்துச்சு. அந்த எட்டர்னலோட அந்த இந்தியன் ஓஷன் சுற்றி இருக்க பாலிடிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு எதனா ஒர்க் ஆச்சு நான் வேணால் சொல்லிடுறேன். எனக்கு ஜியோ பாலிட்டிக்ஸாக இந்த குவாட் மாதிரி ஜப்பானு, பாரிஸு, இந்தியா, டியூஸ் 4 பேர் ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள ட்ரீட்டி செய்யணும்னு நினைக்கிறாங்கிற ஜியோ பாலிட்டிக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது பார்க்க. ஒரு வேர்ல்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸில் ஒரு 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 ஆர்மி பர்சன், ஆனால் இப்போ அவர் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக இருந்து ஜெயிச்சு வரப்போ ஐ வாஸ் அ வார் டைம் அட்மிரல், நான் வார் டைம் பிரசிடென்ட் சொல்கிற அந்த எலிவேஷன் நல்லா இருந்துச்சு. அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் சொல்கிறேன். ஒரு கேரக்டர் க்ரோத்தாக
நான் வார எல்லா இடத்துலையும் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறப்ப, நான் பிரசிடெண்ட்டாக இருக்கப்பயும் வார் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்கிற அந்த மொமெண்ட் நல்லா இருந்துச்சு அந்த வில்லனுக்கு. கடைசி வரைக்கும் பொண்ணோட அந்த ஃபஸ்ட்டு த ஃபேஸ் 1ல இன்க்ரெடிபிள் ஹல்க்ல பண்ண தப்பு இருக்குல்ல, அதுக்காக என் பொண்ணுக்கு நான் இன்னும் ஐ நீட் அ ரிடம்ஷன்ங்கிறதுக்காக ஃபைட் பண்ணுற அந்த ஒரு சின்ன ஒரு மொமெண்ட் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் குட் மூமெண்ட்ஸ் தான் இருக்கே தவிர, படத்தோட ஒரு ஓவரால் இது வந்து ஓகேப்பா நம்ம ஒரு படம் பார்க்க போகிறோம், திஸ் இஸ் த நியூ கேப்டன் அமெரிக்கா அப்படிங்கிற அந்த அந்த லெவலுக்கே எந்த ரேட்டிங்குமே இல்லை. நான் வந்து ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் அந்த சீரீஸே ரொம்ப எதிர்பார்த்தேன். அந்த விஷுவலி நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அது ரொம்ப டிசாஸ்டர்ஸாக இருந்துச்சு. ரொம்ப லேசிங் ரைட்டிங்காக இருந்துச்சு. இந்த படத்துக்காச்சும் மெனக்கட்டு நல்ல ரைட்டர்ஸ் நல்ல ஒரு கதையை எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தா, ரொம்ப ஹாஃப் ஆஸ்டு ரைட்டிங்காக தான் இருந்துச்சு. ரொம்ப பிளண்ட்டாக சொல்லலாம், அதான் எனக்கு தோணுச்சு. படத்துக்கான எந்த எலிவேஷனும் இல்லை, எந்த ஹீரோ ஆர்க்கும் இல்லை, அதுக்கான ஸ்க்ரீன் பிளேயில் ஒன்றுமே இல்லை. ரொம்ப சப்புன்னு இருந்துச்சு. as I said, ரொம்ப ரொம்ப சப்புன்னு இருந்துச்சு. இந்த படத்தில் அவங்க எதை மெயினாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்க கேப்டன்ஸ் யார் யார், இப்போ கேப்டன் அமெரிக்கா அவர் வந்து ஒரு சூப்பர் சோல்ஜர். அதுக்கு முன்னாடியே ஒரு கேப்டன் அமெரிக்கா இருந்திருக்காங்க. பட் ஹீ இஸ் அ பிளாக், அதனால அது வெளி உலகத்துக்கே தெரியாமல் மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு லைனை கொண்டு வராங்க. இதில் வந்து கேப்டன் அமெரிக்கா இஸ் த நியூ கேப்டன் அமெரிக்கா இஸ் அ பிளாக் பர்சன். அந்த லெகசியை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ சூப்பர்மேன் கூட பிளாக் வரணும்லாம் டிசியில் ட்ரை பண்ணுறதா சொன்னாங்களா, அந்த மாதிரி இவங்க பிளாக் பாலிடிக்ஸும் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை பற்றி அதிகமாக பேசியிருக்காங்க. மேபி இது அமெரிக்கன்ஸோ இல்லை அந்தமாரி டெடிக்கேட்டடாக இப்போ கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸிலாம் ஃபஸ்ட்டு 2 வால்யூம் வந்து ஃபஸ்ட் வால்யூம்லாம் எனக்கு கான்டெக்ஸ்டே தெரியாது. அது ஃபுல்லாக அமெரிக்கன் வேர்ல்டு சுற்றியே நடக்கிற ஒரு விஷயம். எனக்கு அந்த பாட்டு அதோட வைப் அது எதுவுமே தெரியும், ஹிஸ்ட்ரி எதுவுமே தெரியாது, கனெக்ட் ஆகாது. அந்த மாதிரி இந்த பிளாக் பாலிடிக்ஸ் அண்ட் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் மேபி அமெரிக்கன் ஆடியன்ஸுக்கு மேபி அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்காமே தவிர, ஒரு வைடராக ஒரு இந்தியாவிலேருந்து பார்க்குற ஒரு இந்தியன் ஆடியன்ஸாக எனக்கு அது பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகலை. வாட் தே ஆர் ட்ரைங் டு ப்ரோன்னு ஒரு ஹியூமனாக சூப்பர் சோல்ஜர் அந்த சூப்பர் சீரம் எடுக்காமல் இருக்கிற டயலாமாக நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி பிகாஸ் ஐம் பிளாக் எனக்கு நிறையா ஃபைட் பண்ணுறதுக்கு இருக்குங்கிற அந்த அமெரிக்கன் ரேசிசம் பற்றியும் பிளாக்ஸோட அந்த ஹிஸ்ட்ரி, அந்த த லாங் ஃபேஸ் தட் தேர் பேட்லிங், பிளாக் லிவ்ஸ் மேட்டர்ங்கிற ட்விட்டரில் நடந்த அந்த ஒரு விஷயத்தை தவிர எனக்கு அதில் டீப்பரான நாலேஜ் இல்லை. ஸோ ஐ கான்ட் ரெசனேட் வித் தட் கேரக்டராக இருக்கு. அது மட்டுமே வச்சு ரொம்ப நம்பி இதை கொண்டு போயிட்டாங்களோன்னு தோணுது. எப்படி கேப்டன் மார்வலுக்கு அவெஞ்சர்ஸ் படத்தில் கொடுத்த பில்டப் நல்லா இருந்து, கேப்டன் மார்வல் அந்தளவுக்கு அதுக்கான அந்த 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 படமே கேப்டன் மார்வல் யாருங்கிற ஆரிஜின் ஸ்டோரி தான். அது ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு டு பி ஹானஸ்ட். அந்த மார்வல்ஸ் வந்து நல்ல லைன் பட்டனா கேப்டன் மார்வலே ஓரம் கட்டிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த படம் கேப்டன் அமெரிக்காங்கிற லெகசியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போதானா, அப்படி இல்லை. தே ஆர் ட்ரையிங். இருக்கிற கேப்டன் அமெரிக்காவோட ஸ்கெட்சை மட்டும் எடுத்துக்கிட்டு, கேப்டன் அமெரிக்காருன்னா எப்படி அவருக்கு மாரலி இப்படி இருப்பார், அவருக்கு இதில் தான் அவரோட பிரின்சிபல்ஸ், அந்த மாதிரி 2-3 விஷயங்கள் எடுத்து இன்னமும் சாம் வந்து இந்த லெகசி எடுத்தது தப்போன்னு ஃபீல் பண்ணுற அந்த மொமெண்ட்டு தான் நமக்கு காட்டுறாங்க படத்தில். ரிலேஷன் விஷயத்தில் பக்கி இந்த செகண்டு பிஃபோர் தேர்ட் ஆக்ட் அதுதான் நம்ம காட்டுறாங்க. ஸோ அதெல்லாமே பார்க்க ரொம்ப இன்னும் இதை தாண்டி வரவே இல்லையா, நாங்களே எப்பா நீ தான்ப்பா நியூ கேப்டன் அமெரிக்கா, நாங்களே ஒத்துக்கிறோம்ப்பாங்கிற லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். இன்ஃபேக்ட் நம்ம அதிர்ச்சி ஆனது என் கேமில் ஒரு ஷீல்டு கொடுத்தப்ப தான் நம்ம அதிர்ச்சி ஆனது. ஏன் பக்கிக்கு கொடுத்தாரு, ஏன் அதுக்கு வின்டர் சோல்ஜர் கொடுத்துருக்கலாமே, ஏன் பக்கி கொடுத்தாருங்கிறது தான் மிகப்பெரிய நமக்கு ஆடியன்ஸாக எனக்கு பட்டுச்சு. நாட் பிகாஸ் பக்கி இவர் பிளாக் அதனால் ஏன் கொடுத்தாருங்கிறதே கிடையாது. ஆனால் அந்த அக்செப்டன்ஸ் ஏன் நமக்கு இன்னும் ஆந்தனி மிக்கி மேலே வரலை, அவர் ஏன் அடுத்த கேப்டன் அமெரிக்காவை பார்க்க முடியலங்கிறதுக்கு அவர் பிளாக்கை மட்டும் தான் கண்முன்னாடி கொண்டு வராங்க தவிர வேறு எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க. எனக்கு அந்த விஷயமே புரியல. மேபி நான் இப்போ சொன்ன கேப்டன் அமெரிக்காங்கிறதுக்கு எவ்வளோ ரைட் மைண்டில் ரைட் பிரின்சிபலோட கரெக்டான இடத்துல கரெக்டான டிசிஷன் எடுக்கணும்னு சொல்கிறேன். அந்த ஒரு விஷயம் சொல்கிறேன்ல, பக்கி ஹீ இஸ் அ பிரெயின் வாஷ்டு சூப்பர் சோல்ஜர். கேப்டன் அமெரிக்கா அளவுக்கு கரெக்டான தெளிவான சிந்தனையோ கொள்கையோ ஒரு நேர்மையோ இருந்திருக்கானா பக்கி பாஸ்ட் லைஃப்பில் இல்லை. ஆனால் ரிடம்ஷனாக இருக்கா யூஸ் பண்ணியிருக்கலாம், யூஸ் பண்ணலை. அப்போ ஆந்தனி அதோட பெட்டராக இருப்பார், ஆண்டனி மெக்கி இதோட பெட்டராக இருப்பாருங்கிறத நம்ம காட்டணும். தே ஹாவ் டு ப்ரூவ். ஆனால் ஒவ்வொருத்தரையும் ஆண்டனி ஃபீல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அந்த படத்துலையும் எதுக்குன்னு யோசிச்சாப்புல, சீரீஸ் அப்போ எனக்கு வேணவே வேணான்ற லெவலில் இருந்து அதுக்கு பதிலாக வேற ஒரு கேப்டன் அமெரிக்கா கொண்டு வந்து அதுக்காக இல்லை நான் தான் கேப்டன் அமெரிக்கா ஷீல்டை போய் லெகசியை வாங்கி இந்த படத்தில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்கன்னு பார்த்தா அது எதுவுமே இல்லை. அதே டைலமாவில் தான் இன்னும் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது.
பாலிடிக்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. எப்படி ஒரு ஒரு வார் எஸ்கலேட் ஆகணும். பட் ஆனால் அந்த வில்லன் அவர் பண்ணுற ஸ்கீமேட்டிக்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபைடாக, ரொம்ப 2 டைமென்ஷன் கூட இல்லை, 1 டைமென்ஷனில் இருந்துச்சு. மார்வல் ஸ்டுடியோஸ் எப்படி இவ்வளோ லத்தாஜிக்காக, இவ்வளோ சாதாரணமாக ஒரு ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு படத்துக்கு ஒரு மெனக்கடலே இல்லாமல் ஒரு ரைட்டிங்கும், ஒரு சிம்பிளான ஒரு மேக்கிங்கும் ஏன் இப்படி இருந்துச்சுங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. இது என்னோட ரேண்ட் ஆஃப் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு. இட் வாஸ் ஒரு ஐ ஒன்ட் சே பார்க்கவே முடியல, தூக்கம் வந்துச்சு அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் எக்ஸைட்டிங்காக புதுசாக நம்ம காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. திஸ் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு குட் ஹவ் தே குட் ஹவ் இன்ஸ்பயர்ட் அஸ், தே குட் ஹவ் மேட் அஸ் பிலீவ் ஓகே திஸ் இஸ் த நியூ கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு. ஆனால் படம் ஃபுல்லாக கேப்டன் அமெரிக்கா 4-5 பேர் கூப்பிட்றதால மட்டுமே ஓகே இப்போ ஆண்டனி மெக்கி தான் கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு நம்ம நம்ம மனசில் நம்மளே அறியாமல் மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கிறது மட்டும்தான் தெரியுதே தவிர, படத்தில் அவங்களுக்கான அந்த கேரக்டர் எலிவேஷனுக்கான எந்த எதுவுமே அவங்க கொடுக்கல. இட் இஸ் த 4th installment in Captain America film series, a continuation of television miniseries Falcon and the Winter Soldier, the 35th film in Marvel Cinematic Universe. The film is directed by எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு இந்த படத்துக்கு, இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டுக்கு எப்படி நமக்கு ஒரு மினி சீரிஸ் ஒன்று பண்ணாங்களேங்க இவருக்காக, சாமுவேல் ஜாக்சனா, சாமுவேல் எல் ஜாக்சன், அவருக்காக ஒரு படம் ஒன்று, ஒரு சீரிஸ் ஒன்று பண்ணாங்கள்ல, ஸ்க்ரல்ஸ் எல்லாம் வச்சு இன்வேஷனா ஐ திங்க். அந்த லெவல் ஆஃப் ஒரு 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 பெரிய ஆர்க்கு, ஒரு சீரியஸ்னஸ் இந்த வேர்ல்டில் இப்படி நடக்குதா அப்படின்னு கூட ஒன்று காட்டலை. ரொம்ப சுமாராக எடுத்து போயிருந்தாங்க. இன்னொரு பிக்கஸ்ட் லெட் டவுன் என்னன்னா, இந்த படத்தில் இருக்க அடிஷ்னல் காஸ்ட் அண்ட் க்ரூ. இட் ரிசீவ்டு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் ஃப்ரம் கிரிட்டிக்ஸ். ஆஃப்கோர்ஸ் போட்டு அடிக்க தான் செய்வாங்க. நான் பிளாட்லாம் அப்படியே விட்டுறேங்க. காஸ்ட் அண்ட் க்ரூ, ஆந்தனி மெக்கி ஓகே, டானி ரமேரஸ், வாக்யூன் டாரஸ் ஓகே, ஃபால்கனா, இவங்க தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. இந்த இந்த காஸ்ட்டும் நமக்கு நம்ம மைண்டில் இம்ப்ரிண்ட் அளவுக்கு இந்த காஸ்ட் இருந்துச்சா, இல்லை அந்த கேரக்டர் இருந்துச்சானா இல்லை. ஷீரா ஹாஸ் ரூத் பேட் ஷெராஃப், இட்ஸ் அன் இஸ்ரேலி ஃபார்மர் பிளாக் விடோ. இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஷீ இஸ் நாட் அ பேட் காஸ்ட், பட் ஸ்டில் இன்னும் பெட்டராக, இன்னும் நம்ம மைண்டை அப்படியே போட்டு நம்மளை ஃபோக்கஸ் எல்லாத்தையும் கட்டி போடுற அளவுக்கு ஒரு நல்ல காஸ்ட்டை ஸ்டில் ஃபைன் பண்ணியிருக்கலாம். பட் ஷீ இஸ் நாட் அ பேட் காஸ்ட். நல்ல கேரக்டர் ஸ்கெட்ச் இருந்துச்சு, இன்னும் நிறையா ட்ரை பண்ணியிருக்கலாம். இசையா பிராட்லி கால் ஓகே, சோஷா ராக்மோரி, இதெல்லாம் என்ன காஸ்ட்னு எனக்கு புரியல. எல்லாம் ரொம்ப இந்த ஏஜென்ட்டு ஹில்லு அவங்க இருந்த மாதிரி, ஏஜென்ட் மேவா, ஆமாம் அந்த மாதிரி இருந்துச்சு எல்லாம் பார்க்குறதுக்கு. ரொம்ப மொக்கையான வில்லன் சைண்ட் வேண்டர்னு ஒருத்தவங்களை வச்சு, காப்பர் ஹெட்டு, இங்கே வில்லனே காணோம். பெட்டி ராஸ், ஸ்ட்ரேஞ்ச் டாட்டர் ஃபாதர், டைலர் ரிப்ளஸ். ஓ நடிச்சிருக்காங்களா? இப்போ லிவ் டெய்லர் நடிச்சிருக்காங்க போல், அதை வச்சு மேக் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டேன். அந்த கேமியும் ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் யாருமே தியேட்டரில் எக்ஸைட்டே ஆகலை. நான் மட்டும்தான் அப்பா ஒரு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேஸில் பாஸ்ட் 2-3 ஃபேஸஸில் தான் நாட்டலி போர்ட் பண்ணியும் முன்னாடி இந்த தார் வேர்ல்டுலேருந்து கனெக்ட் பண்ணாங்க. இதில் ஹல்கோட வேர்ல்டுலேருந்து லிவ் டைலரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க, லூசன்ஸாக விடாமல். தட் வாஸ் குட், நல்ல தாட்டு. ஹாரிசன் ஃபோர்டு தண்டர் போல்ட் ராஸ் ரெட் ஹல்க் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப ஆவரேஜான ஒரு அந்த லைன் எல்லாமே. வில்லனோட ப்ளே கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜோக்கர் லெவல் ஆஃப் வில்லனை ட்ரை பண்ணியிருக்காங்க போல். ஆனால் அப்படி இல்லவே இல்லை. வில்லனோட எந்த மூவுமே வாவ் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ப்ரொபாபிலிட்டி நிறையா பேசிட்டே இருக்காரு, ஜீனியஸ்ன்னு நினைக்கிறாரு, அப்படி சொல்கிறாரு. ஆந்தனி அசால்ட்டாக உடச்சிட்டு போயிட்டே இருக்காப்புல, அப்படியே வில்லன்லாம் கதறான். அந்த வில்லனுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. கடைசியாக ஒரு உருவாக்குனது ரெட் ஹல்க்கு மட்டும்தான். அதுதான் ஆண்டனி டஃப் ஃபைட் கொடுத்து சண்டை போடுறாப்புல. அவரும் ஒத்துக்கிறாப்புல, என்கிட்ட சூப்பர் சீரம் இல்லை, நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன் சா அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு ஆவரேஜ் ஃப்ளிக்காக தான் இருந்துச்சு டு பி ஹானஸ்ட். நீங்கள் ராட்டன் டொமேட்டோஸ் நான் IMDb போனால் ரிவ்யூவாக எவ்வளோ அடித்து உதச்சிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு பிடிச்ச விஷயங்களில் ஒன்று என்ன எது ஒர்க் ஆச்சுன்னா, அவெஞ்சர்ஸை இனிஷியேட் பண்ணணும்னு சொல்லி ராஸ் சொல்கிறது. இன்ஃபேக்ட் இந்த சொக்கோவியா கார்ட்ஸில் அதை க்ளோஸ் பண்ணணும், அவெஞ்சர்ஸ் கவர்மெண்ட்டு கீழே தான் வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருந்த அவெஞ்சர்ஸை பிரித்த அதே கேரக்டர்
இப்போ நமக்கு அவெஞ்சர்ஸ் தேவைப்படலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறதாகட்டும், அந்த பொறுப்பை திரும்ப கேப்டன் அமெரிக்கா ஆகிய நியூ கேப்டன் அமெரிக்கா ஆகிய ஆந்தனி மிக்கி கிட்ட கொடுக்கறதாகட்டும், அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த லைன் நல்லா இருந்துச்சு. ஆனால் சப்ஸ்டான்ஷியலாக அந்த கதையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சா, நமக்கு ஏதாவது தீனி போட்டாங்கன்னா எதுவுமே இல்லை. நல்ல பொட்டென்ஷியல் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச காஸ்ட் கூட அவ்வளோ டிசப்பாயிண்ட் பண்ணலை. காஸ்ட் கூட ஓகே தான். நல்ல ஸ்க்ரீன் பிளேவும் ஸ்டோரி எலிவேஷன் சீன்ஸும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் பார்க்க. நமக்கு மூவியாக பேக்டாக இருந்தது காரணம் முக்கியமான லிட் ரைட்டர்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளே தான் எனக்கு தோணுது. டைரக்ஷன் ஆல்சோ அவ்வளோ பேட் இல்லை. ஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப பழசாக இருந்துச்சு. மார்வல் படங்களை பார்க்காத ஸ்டண்ட்டாங்கிற அளவுக்கு இருந்துச்சு. நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு ஸ்டண்ட்டுக்குன்னு ஒரு மெனக்கெடுவாங்கல்ல, அந்த அளவுக்கு கூட இதில் ஃபால்கனுக்கு மெனக்கெடலையோ, இல்லை ஃபால்கனுக்கு அந்த விங்ஸ் இருக்கிறது மற்ற இருக்கிறதெல்லாம் நமக்கு அது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும் அப்படின்னு தெரியல. கேப்டன் அமெரிக்கா அழகாக ஒரு ஒரு அந்த ஷீல்டை வச்சு அடிக்கிறதாகட்டும், அந்த பைக்கு முன்னாடி போட்டு பைக்கை வச்சு ஸ்டண்ட் அடிக்கிறதாகட்டும், ஏரில் பறக்கிறதாகட்டும், ஐ மீன் ஒரு லாங் ஜம்ப் அடிக்கிறதாகட்டும், அந்த ஏர்ஷிப்போட விங்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி ஷீல்டை வச்சு உடைக்கிறதாகட்டும், அது மாதிரி வின்டர் சோல்ஜர் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருக்கோம். அந்த லெவல் ஆஃப் இது வேறு எதுவுமே இதில் இல்லையோ அப்படிங்கிறது தான் ஃபீலிங். ஃபால்கன் மேபி அவரோட விங்ஸாக அவரோட பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும்னு தோணுது. அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக ஒன்றும் வா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லையோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணுது. ஸோ இட் இஸ் கிவன் தட் திஸ் இஸ் அ ஃப்ளாப், ஷுட் ஐ ஈவன் பாதர் ட்ரை டு வாட்ச் இட். எல்லாருக்கும் இப்போ அதுதான் இருக்குது. ஆஃப்டர் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இட்ஸ் ஒன்லி டவுன் ஹில். ஹானஸ்ட்லி இட்ஸ் அ டிசப்பாயின்மெண்ட். It was bad. It was Incredible Hulk sequel that was 16 years too late. It was better off being Falcon and the Winter Soldier season 2. ஆக்சுவலாக இதுவும் நினச்சேங்க. இந்த கமெண்ட் இருக்குல்ல, ட்ரிசி போட்ட கமெண்ட், எனக்கு இது எப்படி இருந்துச்சுன்னா, அது ஒரு படம் ஃபீலே இருக்குல்ல. எந்த அளவுக்கு ஹாஃப் ஹாஸ்டு ரைட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா, இதை ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் சீசன் 2ன்னு இதை எடுத்திருந்தா கூட என் ஃப்ரீ டைமில் நானே இந்த படத்தை பார்த்துட்டு ஓகே சீரீஸ்க்குள்ளே இவ்வளோ தானே எஃபோர்ட் போட்டு எழுத போகிறாங்க, அப்படி தானே இருக்க போதுங்கிறத நான் மென்டலி ப்ரிப்பேராக அதை நான் கடந்து போயிருப்பேன். இதுக்கு நான் மன்னிச்சு பாவம் மன்னிப்பு கூட கொடுத்துருந்தாலும் கொடுத்துருப்பேன். இப்போ எனக்கு பிரச்சனை எங்கே வருதுன்னா, இது ஒரு படம், மார்வலோட படம், மார்வலோட லைனப்பில் ஒரு படம்னு இதை போய் சோல் பண்ணி அதை அங்கே போய் ஸ்டேஜ் பண்ணி தியேட்டருக்கு வரப்போ தான் டிசப்பாயிண்ட் ஆகுது. ஏன்னா எப்பேற்பட்ட படங்கள்லாம் இதே மார்வலில் நான் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் தாரோட இருக்கிறதுலே நான் எனக்கு பிடிக்காத ஒரு பார்ட் வந்து லவ் அண்ட் தண்டர் தான். நான் ரொம்ப எதிர்பார்த்து ஆசையாக அப்பா நெட்டாலியை போட் பண்ண கடைசியாக ஒரு வழியாக அதில் யூனிவர்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. பெட்டரான ஸ்டோரி இருக்குன்னு நினச்சா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சப்புன்னு இருக்க கேரக்டர் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்க்ரீன் பிளே சப்புன்னு ஸ்க்ரீன் பிளே வச்சு பண்ணியிருந்தாங்க. நமக்கு பிடிச்ச எல்லா காஸ்ட் ஸ்டார்ஸ் இருந்தாங்க. அந்த மாதிரி நல்ல ஸ்டார்ஸே இருந்தாலும் நல்ல கேரக்டர் ஆர்க்கோ இல்லை ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே இல்லைனா எவ்வளோ ரொம்ப போரிங்காக போகுமோ அதை கூட நான் தியேட்டரில் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தேன். எனக்கு தார் லவ் அண்ட் தண்டர் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக என்னடா இவ்வளோ ஸ்டோரியை போட்டு வச்சிருக்கேன்னு கோவப்பட்டாலும் படமாக பார்க்குறப்ப சும்மா ஜாலியாக அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. இந்த படம் எனக்கு படமாகவே என்னால் உட்காரவே முடியல. அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் டீட்டெயில்கள் ரசிக்கிறேனே தவிர படமாகவே எனக்கு உட்காரல. இதை போய் ஒரு படமாக மார்வல் படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லைன் அப்புறம் இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன படம் இது. அதுவே எனக்கு மிகப்பெரிய ஷாக். இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த மார்வலோட எத்தனாவது லைன் அப்பில் இந்த படம் வருதுன்னு பாருங்களேன். ஆண்ட்மேன் நாம் பார்த்துருக்கோம். குவாண்டம் மேனியா ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப சுமாராக போன படம். அதுலேயும் ஆண்ட்மேனோட வேர்ல்டு எதுவுமே யூஸ் பண்ணாமல் எடுத்தது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி வால்யூம் 3 ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. பெட்டரான ஒரு ஃபினிஷிங் நல்லாவே பண்ணியிருந்தாங்க ராக்கூன் கேரக்டருக்கு. த மார்வல்ஸ் நான் எதிர்பார்த்த படம் ஏன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணலை. பட் இட் வாஸ் அ டீசன்ட் ஸ்டோரி. ஓகே இது இவ்வளோ தான் எதிர்பார்க்க முடியும்னு கடந்து போயாச்சு. டெட்பூல் அண்ட் வூல்வரின் தரமான செய்கை. அந்த லைனப்பில் அடுத்த வருஷம் வர படம் பிப்ரவரியில் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு. இவ்வளோ சுமாரான ஒரு படம். இது எப்படி இந்த லைனப்பில் வச்சாங்கன்னு தெரில. இப்போ நமக்கு இம்மிடியட்டாக இருக்க லைனப் வந்து தண்டர்போல்ட்ஸ் தான் இருக்குது. இந்த ஃபேஸில் டெட்பூல் சூப்பராக முடிச்சுது. செம டிசாஸ்டர். தண்டர்போல்ட்ஸ் எதிர்பார்த்துருக்கோம். இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை நமக்கு. ஓ இப்போ இதோட தண்டர்போல்ட்ஸோட ஃபேஸ் 5 வர முடியுதா? கொடுமையே. இப்படி இருக்குது லைனப்லாம். ஓகே காய்ஸ், இப்போதைக்கு அவ்வளோதான். பட் ஹோப்ஃபுல்லி நல்லா டீசெண்டாக கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா படமே அவ்வளோதான் இருந்துச்சு. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஈவன் தோ நிறையா ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸும் மன வலிகளும் வருத்தங்களும் இருந்தாலும் திஸ் வுட் நாட் பி அ ரைட் டைம் ஃபார் மீ டு கமெண்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங். பிகாஸ் நான் அந்தளவுக்கு ஆல்ரெடி நான் மென்டலி ஆஃப் ஆகிட்டேன். நான் இந்த ஸ்ட்ரீம் எப்போ ஒர்க் பண்ணுறதுங்கிறதால. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹிட் அண்ட் மிஸ் தான். பட் ஃபைன். கூடிய சீக்கிரம் இன்றைக்கி வேறு வேலண்டைன்ஸ் டே நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் வந்து சிங்கிள்ஸ் டே தான். ஸோ இன்றைக்கி ஐ திங்க் ப்ராபப்ளி கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கிற 3 படம் ட்ரைலர் வந்திருக்கு. கிஸ்ஸு, அப்புறமேட்டா ட்ராகன் ஆகட்டும், அப்புறம்
இந்த தனுஷ் டைரக்ஷனில் வந்து நிலவுக்கேன் மேல் நடிக்க மூணு ட்ரைலர் முடிஞ்சால் ரியாக்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ட்ரைலரோட என்னோட ஒப்பீனியன் என்ன, படத்தை எப்படி இருக்குங்கிற ப்ரிடிக்ஷன் என்னங்கிறத நான் பேசுகிறேன். ஸோ திஸ் இஸ் கைட்ஸ். உங்களுக்கு ஸ்ட்ரீம் பிடிச்சதுன்னா கிவ் அ தம்ஸ் அப் ஸோ தட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சேனல். நிறையா பேர் வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. இவ்வளோக்கு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்க, அவ்வளோ சீக்கிரம் நம்ம அடுத்த லெவல் கம்யூனிட்டியாகவும் நம்ம யூடியூபாக ஃபேண்டமாகவும் க்ரோ ஆகலாம். நம்ம பர்சனலி நம்மளோட க்ரோத்து மானிட்டைசேஷன் ஒரு யூடியூபராக அடுத்த ஸ்டேஜுக்கும் போகலாம். ஸோ சப்போர்ட் இஸ் கைஸ். இத்துடன் இந்த ஸ்ட்ரீமை முடித்துக் கொள்கிறேன். நான் நல்ல ஸ்ட்ரீமோட அடுத்த உங்களை சந்திக்கிறேன். யூ ஆல் பீஸ்.